குழந்தைகளை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர் ஜெஃப்ரி எப்ஸ்டெயின். அப்போ அந்த இமெயிலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பேர் பட்டியலில் இந்தியாவினுடைய தற்போதைய ஒன்றிய அமைச்சர். ஆனா அதை வந்து கம்ப்ளீட்டா மறைக்கிறாங்க. அதுதான் இப்போ கேள்விக்குரிய ஆயிருக்கு. ஏன்னா தோல்வி வந்து போயிட்டே இருக்கு, அதை எப்படியா தடுத்து நிறுத்தணும். ஸோ டக்கர் கால்ஸ்னா அப்போ வந்து மீடியாலாம் அனுப்பிச்சு விட்டாங்க. அவரு போய் புட்டின இன்டர்வியூலாம் பண்ணாங்க. ஃபாக்ஸ் நியூஸ்ல. அது பெரிய ஒரு அப்ஜெக்ஷனா இருந்துச்சு டீப் ஸ்டேட் பக்கமா. பட் அதுல இருந்து தெரிய வந்தது மகா கேங் வந்து எப்ஸ்டெயின் ஃபைலை ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் இவர் கேம்பெயின் பண்ணி வந்தார். ஏன்னா எல்லா பெரிய பிசினஸ் மேன்லாம் பிடிக்க போறேன், எல்லாரும் இன்வால்வ்டு சொல்லி தான் அதுக்காக தான் வந்தார். ஆனா இப்போ அவர் பண்ணவே இல்லை, ரிலீஸ் பண்ணல. காரணம் அவர் பேர் அதுல இருக்கு. அதுல பேர் இருக்கு, பேரே இருக்கு. ஒரு பேர் நிறைய இடத்துல இருக்கு, 200 இடத்துல இருக்கான் 6 பேர். ஸோ குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான நபர்களுக்கு சப்ளை பண்றது என்ன பண்ணா அவங்களை ட்ரெயின் பண்றது. முதல்ல எப்ஸ்டெயின் வச்சுப்பாரு. எப்ஸ்டெயினே ஹோமோசெக்சுவல் தான் அவர். ஆனா அவர் வந்து இந்த பெண்கள்லாம் வச்சுக்கிட்டு வளர்த்து இது ஒரு பிசினஸ் தான் நடத்துறவர். இந்த மாதிரி பிசினஸ். ஸோ இதுக்கு பின்னாடி அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஹர்தீப் பூரி என்ன வேலை செஞ்சார், என்ன செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்றத இப்போ போய் நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டிய தேவை. ஆமா, தேவை. நடத்தணும். ஏன்னா என்வாயர்மெண்ட் மூவ்மெண்ட் அதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் எப்படி காம்ப்ரமைஸ் ஆச்சு. இன்னொன்று ஒரு சீரியஸ் லீகல் இஷ்யூ. மைனர் கேர்ள்ஸ் வச்சு பண்றதுனால இவங்க எல்லாருமே வந்து இட்ஸ் a jailable offense. ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸ் இது எல்லாமே அமெரிக்கால. இந்த ஆப்ல உங்க மாவட்டம், கிராமம், தாலுக் இது எல்லாத்துலயும் என்ன நடக்குதுங்கிறத நீங்க இங்க இருந்துகிட்டே தெரிஞ்சுக்கலாம். நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், வேட்டூ நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உங்களை சுத்தி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம், இது அரண்சை, நான் ஹசீஃப். இன்று நம்மோடு செயல்பாட்டாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் சுகி வெங்கட் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். ஒரு 2 தினங்களுக்கு முன்னர் அமெரிக்காவுடைய செனட் ஓவர்சைட் கமிட்டி அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணம். அந்த ஆவணம் யாரை சார்ந்தது அப்படின்னா, 2019ஆம் ஆண்டு மர்மமான முறையில் உயிரிழந்த என்ன குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தினார் அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு ஆளான நபர் ஜெஃப்ரி எப்ஸ்டெயின். இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டெயினோட உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நபர்கள், முக்கியமான நபர்கள், முக்கிய புள்ளிகள், அதிபர்கள் தொடங்கி பெரிய பெரிய பில்லியனியர்ஸ் வரைக்கும் அவரோடு தொடர்பில் இருந்தார்கள். அவர்களை இவர் பயன்படுத்தினார், இவர்கள் அவரை பயன்படுத்தினார் என்ற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த எப்ஸ்டெயின் யாரோடெல்லாம் தொடர்புல இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது, தற்போதைய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரைக்கும் அவரோட தொடர்புல இருந்ததா சொல்லப்படுது. அப்படிப்பட்ட அந்த நபர் தொடர்பான தரவுகள் தொடர்ந்து வெளியாயிட்டே வருது. அமெரிக்காவினுடைய அந்த ஓவர்சைட் கமிட்டி வந்து தொடர்ந்து அதை ரிலீஸ் பண்ணிட்டு வராங்க. இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன எப்ஸ்டெயின் அமைச்சிருக்க ஒரு இமெயில் யாருக்குன்னா, அப்போதைய வந்து அட்டார்னி ஜெனரலுக்கு ஒரு இமெயில் அனுப்புறாரு. அப்போ அந்த இமெயிலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பேர் பட்டியலில் இந்தியாவினுடைய தற்போதைய ஒன்றிய அமைச்சர், பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அந்த துறையைச் சேர்ந்த அமைச்சர், அவர் பெயர் இடம்பெற்றிருக்கு. ஹர்தீப் பூரியினுடைய பெயர் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்றதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அப்போ இதற்கு முன்னர் இந்த ஹர்தீப் பூரியோட பேர் எப்படி இடம்பெற்றது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, எப்ஸ்டெயின் யாரு, ஜெஃப்ரி எப்ஸ்டெயின்ற ஒரு நபர் யாரு, அவருடைய அந்த நெட்வொர்க், நான் ஏற்கனவே சுருக்கமாக நான் சொன்னேன், அவருடைய நெட்வொர்க் எந்த அளவுக்கு பறந்து விரிந்திருந்தது, என்ன செய்தார், எதற்காக எப்ஸ்டெயின் பயன்படுத்தப்பட்டார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி. யார் இந்த எப்ஸ்டெயின்? இந்த எப்ஸ்டெயின் மாதிரி நம்ம வந்து பிஸ்னஸ் கிளாஸுக்குன்னு தனியாக என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ் கிளாஸ் எல்லாத்தையும் இவங்களோட டீலுக்கெல்லாம் கொண்டு வரதுக்கு. இப்போ எப்படி நம்மலாம் வந்து இங்கே மடம் நடத்துகிறோம் இல்லையா, மடமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராக்சி தான். எப்படின்னா பிஸ்னஸ் கிளாஸ்லாம் அங்கே வருவாங்க, மீட் பண்ணுவாங்க, அவங்கள ஒரு இதுக்கு டீலுக்கு கொண்டு வருது. முன்ன பார்த்தோம்ல, கால் கர்சோகி, சந்திரசாமி இவங்களாம் இருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு கேங் தாங்க. அவர்களுக்கும் அரசியலுக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கும், மறைமுகமாக தொடர்பு இருக்கும். யூஸ்வலி மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல்ஸ் காம்ப்ளெக்ஸ், சிஐஏ அதெல்லாம் தொடர்பு உள்ளவங்களா தான் இருப்பாங்க. சரியா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல வந்து மொசாத்தோட ஆபரேஷன் மாதிரி தான் தெரியுது. ஆமா, ஆனா அதை வந்து கம்ப்ளீட்டா மறைக்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ கேள்விக்குரிய ஆயிருக்குது. ஏன்னா நம்ம சார்லி கிளிக் மர்டர்ல இருந்து இப்போ இவங்க வந்து சார்லி கிளிக் நீங்க சொல்றது இந்த ரைட் விங் இவரு ஆளு, அவர் சுட்டுக் கொல்லப்பட்டாரு. அவர் இறந்ததுக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே அவர் வந்து இஸ்ரேலோட இந்த இதெல்லாத்தையும் வந்து எதிர்த்து பேசியிருக்காரு. இஸ்ரேலுக்கு ஃபண்டிங் வாங்கக்கூடாது, இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா பேசியிருக்காரு.
டக்கர் கால்சன் இருக்கார்ல, அவர்கிட்ட நீங்க வந்து இந்த இஸ்ரேல் இதை வந்து நீங்க இன்னும் உக்ரமா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி டக்கர் கால்சன் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இப்போ ரெக்கார்டிங்கே வந்துருச்சு, சரியா? அதை வந்து மெக் கெல்லி அப்படின்றவங்க இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டா ரெக்கார்டிங்லாம். டக்கர் கால்சன் யாரு, அவரோட இவர் என்ன பேசுனார்? ஸோ டக்கர் கால்சன் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல வந்து இதுல வேலை செஞ்சவர், ஃபாக்ஸ் நியூஸ்ல ஒரு காலத்துல வேலை பண்ணியிருந்தவர். அவர் வந்து ட்ரம்ப் சப்போர்ட்டரா இருந்தாரு. அவர் வந்து இவரை போயிட்டு முதல்ல, அதாவது ரஷ்யாவுக்கிட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா இது வந்து உக்ரைன்ல தோல்வி அடைஞ்ச உடனே ரஷ்யா கூட ஒரு பாலம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் மிடில் கிளாஸே விரும்பிச்சு. ஏன்னா தோல்வி வந்து போயிட்டே இருக்கு, அதை எப்படியா தடுத்து நிறுத்தணுன்றதுக்காக. ஸோ டக்கர் கால்சனை அப்போ வந்து மீடியாலாம் அமுச்சு விட்டாங்க. அவரு போய் புட்டினை இன்டர்வியூலாம் பண்ணார். வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். ஃபாக்ஸ் நியூஸ்ல அது பெரிய ஒரு அப்ஜெக்ஷனா இருந்துச்சு டீப் ஸ்டேட் பக்கமா. பட் அதுல இருந்தே தெரிய வந்தது இன்னொரு புது கிளாஸ் ஒண்ணு உருவாகுது டீப் ஸ்டேட் எதிர்த்து. அமெரிக்கால இந்த மகான்லாம் சொல்றோம் இல்லையா, சரி, அவங்க ரஷ்யாவோட நல்லுறவை பேண விரும்புறாங்க. நீங்க இங்க பாக்கலாம், ட்ரம்ப்பும் வந்து அவரோட ஒய்ஃப் வந்து ரஷ்யன் லேடி தான். பட் அவங்க வந்து ஒயிட் கிறிஸ்டின் அப்படின்றதுனால அவங்க என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, நம்ம எதுக்கு ஜூ ஏஷியன் இவங்களெல்லாம் சப்போர்ட் பண்ணோம், உக்ரைனியன்ஸ்லாம் அவங்களாம் சப்போர்ட் பண்ணோம், நம்ம வந்து இது ஒயிட் இதுவாகவே இருக்காங்க இல்லையா, அவங்களே சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களோட ஒயிட் பேஸ். சரி, அவர் தான் டக்கர் கால்சன். அவருக்கும் கிர்க்குக்கும் இடையில நடந்த உரையாடல். சோ அதை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா, நீங்க வந்து இந்த இஸ்ரேல் இத லாபியை வந்து எப்படியாவது இது பண்ணணும், நம்ம கட் பண்ணணும். இப்ப சார்லி கிர்க் ரைட் விங்னு சொல்றோம், அவர் ஏன் வந்து இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா பேசணும்? எங்க அந்த தேவை வருது? சோ என்ன ஆகுதுன்னா, அமெரிக்கால எப்பயுமே வந்து அந்த காலத்துல இருந்து நீங்க எப்படி பார்க்கணும்னா, இந்த ஆன்டி ஜயனிஸ்ட் லாபி இருக்கு இல்லையா, அதாவது இஸ்ரேலுக்கு எதிரான லாபி, ஆன்டி செமிட்டிக்னு இல்லையா, ஆன்டி செமிட்டிக் வேற ஆன்டி ஜயனிஸ்ட் வேற. ஆமா, ஆன்டி ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் ரெண்டும் வந்து ஒரு காலத்துல ஒன்னாதான் யூஸ் இவங்களால ஒன்றாக காட்டப்பட்டு வருகிறது. இல்ல அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜயனிஸ்டும் ரெண்டு சைடும் வந்து ஒன்னா இயங்கும், ஜயனிசமும் ஆன்டி செமிட்டிசமும் ஒன்னா இயங்கும். சரி, ஸோ ரெண்டும் டீமா இயங்கும். ஸோ அப்படி ஒரு காலகட்டத்துல நம்ம ஹென்றி ஃபோர்டு தான் வந்து பத்திரிகை எல்லாம் நடத்தி இந்த ஆன்டி ஜூ இத லாபி எல்லாம் கிரியேட் பண்ணாரு. ஒயிட் லாபியை கிரியேட் பண்ணாரு. ஆன்டி ஜூ. ஆமா, அவர் பத்திரிகை லாபியை அவர்தான் உருவாக்குறாரு. ஃபோர்டு தான் வந்து ஃபண்ட் பண்ணி உருவாக்குறாரு. பத்திரிகை எல்லாம் நடத்தினாரு, ஆன்டி ஜூ பத்திரிகை எல்லாம் இருந்துச்சு. நீங்க சொல்றது 30s. எதுக்குன்னா, அப்போ வந்து அமெரிக்கன் பிசினஸ் கிளாஸுக்கும் இவங்களுக்கும் முரண்பாடு வருது. ஜூயிஷ் பிசினஸ் கிளாஸுக்கும் உங்களுக்கு முரண்பாடு இயற்கையா வருது. அந்த முரண்பாடை இவரு இது பண்ணி இவரோட லாபி பக்கமா அவங்கள எடுத்து வேலை செய்யணுன்றதுக்காக இவர் பண்றாரு. சோ அத வந்து பாப்புலர் ஆக்கி ஜெர்மனியில பரப்புறாரு. சரியா? ஆமா, ஹிட்லரை ஆதரிக்கிறாரு, ஹிட்லரை ஃபண்ட் பண்றாங்க. ஏன்னா ஹிட்லரை வந்து கம்யூனிஸ்டுக்கு எதிராக கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கம்யூனிஸ்ட் லெஃப்ட் மூவ்மெண்ட்டுக்கு எல்லாம் போயிட்டு அங்க லெஃப்ட் மூவ்மெண்ட் எல்லாம் மர்டர் பண்ணி எல்லாமே பண்ணாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி வேலைகள்லாம் பண்றதுக்காக இவர் வந்து ஹென்றி ஃபோர்டு வந்து அதை பண்ணாரு. அது இவரு ஹிட்லரோட ரூம்ல எப்பயுமே ஹென்றி ஃபோர்டோட போட்டோ தான் இருக்கும். ஹென்றி ஃபோர்டுக்கு ஹிட்லரோட ஹையஸ்ட் நாசி அவார்டு கொடுத்தாங்க ஹென்றி ஃபோர்டுக்கு, சரியா? ஸோ அப்படிப்பட்டவங்க தான். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே இவங்களுக்கும் அந்த ஜூயிஷ் இதுக்கு பிசினஸ் கிளாஸ்க்கு எப்பயுமே முரண்பாடு இருக்கும். அமெரிக்கால எப்பயுமே இருக்கும், ஃபண்டமெண்டலா இருக்கும். அந்த ஃபண்டமெண்டலா இருக்கிறது வந்து மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அது விரும்பல. ஏன்னா மிலிட்டரி காம்ப்ளெக்ஸ் இந்த ஜைனிஸ்ட வந்து அந்த காலத்திலேயே யூஸ் பண்ணி, அதாவது MI6ம் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸும் பிரிட்டிஷ் ஃபாரின் ஸ்பை ஏஜென்சியும் எப்பயுமே வந்து இங்க ஜூஸை வந்து யூரோப்ல இருந்து துரத்திட்டு கேஸ் சேம்பர்லாம் போட்டு சாவடிச்சு மிச்சம் இருந்தவங்க எல்லாம் கொண்டு போய் இஸ்ரேல்ல கொட்டி அவங்கள வந்து இந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணோம். ஆயில் பிசினஸ் எல்லாம் இருக்கிறதுனால இதை கண்ட்ரோல் பண்ணோன்றது தான் MI6ஓட ஸ்ட்ராட்டஜி அந்த காலத்துல இருந்து. ஸோ அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்றாங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் எதிர்த்து பேசினவர் ஐசன்ஹவர். ஆனா அதுக்கப்புறம் ட்ரூமன்லாம் வந்து பயங்கர ரேசிஸ்ட். அவரு வந்து இதை அப்படியே சப்போர்ட் பண்ணாரு. அவர் என்னன்னா, இஸ்ரேலி இமிகிரண்ட்ஸை அமெரிக்கால அலோவ் பண்ண மாட்டாரு, எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. கொண்டு போய் அங்க பாலஸ்தீன்ல கொட்டினாங்க, கொட்டி ஒரு இதை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குனது தான் இஸ்ரேல். அப்போ வந்து ஜோசப் ஸ்டாலின்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஆர்மி எல்லாம் ரெடி பண்ணி இந்த அநாத மக்களுக்கு ஒரு ரெடி பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணாங்க. பண்ணி நீங்க வந்து
பாலஸ்தீன் மக்களோட அமைதியா இருக்கணும்னு சொல்லி ஒரு டீல் எல்லாம் போட்டு அப்படிதான் வந்துச்சு, அப்படிதான் இஸ்ரேல்ன்ற ஒரு நாடே உருவாகுது. ஆனா அது அடுத்த கட்டத்துல அமெரிக்கன் மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் இவங்கள வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆமா, இவங்க டேக் ஓவர் பண்ணி இப்போ எப்படி உக்ரைனை யூஸ் பண்றா பாருங்க, ஸ்டில் த லாஸ்ட் பிளட் ஆஃப் உக்ரைன். அதான் எப்படின்னா 2 மில்லியன் டெத் வந்துச்சு, இப்போ 2 மில்லியன் வந்தாச்சு. 1.7 இருந்தது, இப்போ நடந்த சண்டைகள்ல சேர்த்தீங்கன்னா 2 மில்லியன் வந்தாச்சு. சரியா? 2 மில்லியன் டெத்தை வச்சுக்கிட்டு எங்கேயாவது ரிப்போர்ட் பண்றாங்களா பாத்தீங்களா? ஏன்னா அவங்க வந்து ஸ்லாவிக் ஒரு பெரிய நம்பரா இருக்கு. ஆமா, அது வந்து உக்ரைன் ரிப்போர்ட் பண்ண நம்பர். உக்ரைனோட சிஸ்டத்தை ஆக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க டேட்டாவை. சோ உக்ரைன் கொடுத்த டேட்டா உக்ரைன் மறைத்து வைத்திருந்தது. ஆமா ஆமா, மறைத்து வைக்கல, அவங்க சிஸ்டத்துல இருக்கும் தெரியுமா, ஆர்மி டேட்டா பேஸ்ல இருக்கும் இல்லையா, அதை ஆக்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. 1.7 மில்லியன் அப்போ இருந்தது, இப்போ அது 2 மில்லியன் ஆயிருக்கும். ஏன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா சரண்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாரு. ஸோ தோல்வி அடைஞ்சிட்டு இருக்கு, மொத்தமா சரௌண்ட் ஆயிட்டாங்க, இதுவாயிட்டாங்க. பட் நீங்க பார்க்கலாம், இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னும் அவங்களோட இதுக்கு சரி, அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க சொல்றீங்களா? இப்ப சார்லி கிர்க் வந்து சார்லி கிர்க் வந்து என்னன்னா, அந்த எப்படி ஹென்ரி ஃபோர்டு வந்து இவங்களை எதுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு ஒயிட் பிசினஸ் கிளாஸ் என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரேலோட சண்டைக்கு நம்ம எதுக்கு நம்ம வேலை கொடுக்கணும் அப்படின்னு இப்படி வர்றாங்க. சரியா? ரைட் விங்கா இருந்தாலும் அதோட அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, அவங்க ஏசியன்ஸ். ஸோ இதே ப்ராப்ளம் நம்ம இந்தியன்ஸ்க்கு நடக்குது. யாருக்கு நடக்குதுன்னா விவேக் ராமசாமிக்கு நடக்குது. விவேக் ராமசாமி நாங்க வந்து ரைட் விங், இப்போ எப்படி மோடி எல்லாம் ரைட் விங் இல்லையா, நாங்க வந்து ஒயிட் சூப்பர்மிஸ்ட் தான். எங்க ஊர்ல நாங்க ஒயிட் சூப்பர்மிஸ்ட். நான் ஏற்கனவே சொன்னேன்ல, எங்க ஊர்ல நான் தான் வெள்ளை. பட் அவங்க என்ன சொல்றாங்க, நீ கருப்பு தான்றாங்க, நீங்க ஏசியன்றாங்க, நீங்க இந்து. ஸோ இந்துஸ் இந்துஸை நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்கன்றாங்க. சரியா? அவங்க வந்து இந்துஸை நீங்க எதுக்கு சேர்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த மகா கேக்குது. இன்ஃபேக்ட் இப்போ வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வேன்ஸ் வந்து இப்போ பிரச்சனையில இருக்காரு. அவர் இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால அவர் ஏன் இன்னும் இந்துவா இருக்காங்க, ஏன் கன்வெர்ட் பண்ணலன்னு கேக்குறாங்க மகா. அது மாத்திரம் இல்ல, இப்போ சார்லி கிர்க்கோட வைஃப் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் மகா, அந்த மூவ்மெண்ட். ஆமா, மூவ்மெண்ட். இப்போ சார்லி கிர்க் இறந்துட்டாங்க, சார்லி கிர்க்கோட வைஃபை ஏன் கல்யாணம் பண்ண மாட்டான்னு கேக்குறாங்க ஜேடி வேன்ஸ். ஜேடி வேன்ஸும் அந்த மகா சப்போர்ட் வேணும்ன்றதுனால அந்த பொண்ணு கூட க்ளோஸா இருக்காங்க. சோ இப்படி எல்லாம் நகர்வுகள் நடக்குது. காஷ் பட்டேலுக்கு எந்த பிரச்சனையும் வரல. காஷ் பட்டேலுக்கும் பெரிய பிரச்சனை வருது. ஏன்னா ஆமா, ஏன்னா இப்போ எப்ஸ்டைன் ஃபைல ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லி பெரிய பிரச்சனை போடுறாங்க. சோ என்னன்னா, அந்த மகா கேங் வந்து எப்ஸ்டைன் ஃபைல ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் இவர் கேம்பெயின் பண்ணி வந்தாரு. ஓகே, ஏன்னா எல்லா பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் பிடிக்க போறேன், எல்லாரும் இன்வால்வ்டுன்னு சொல்லி தான் அதுக்காக தான் வந்தாரு. ஆனா இப்போ அவர் பண்ணவே இல்லை, ரிலீஸ் பண்ணல. காரணம் அவர் பேர் அதுல இருக்கு, அதுல பேர் இருக்கு, பேரே இருக்கு, ஒரு பேர் நிறைய இடத்துல இருக்கு, 200 இடத்துல இருக்கான் பேர். சோ அவரும் வந்து இந்த டீலு கீழே இந்த பெண்களை வச்சு இந்த இது பண்றது எல்லாம் இருக்கு இல்லையா, மத்தவங்களை வளர்ச்சி போடுறது, இது பண்றது, இந்த வேலைகள்லாம் ஹனி ட்ராப் பண்ணி ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஒரு லேடி விர்ஜீனியா கஃப்ரி அப்படின்ற லேடி நோபடிஸ் கேர்ள்னு ஒரு புக் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஃபுல் பயோகிராஃபி, அந்த பெண்ணை எப்படி சின்ன வயசுலயே 10-11 வயசுல எல்லாம் பிடிச்சி அவங்களை எப்படி எல்லாம் ட்ரைனிங் பண்ணி இதெல்லாம் பண்ணாங்க. ஆமா, பிரின்ஸ் ஆண்ட்ரூ எப்படி மீட் பண்ணாங்க. சோ எல்லாமே எல்லா இதுமே ரிலீஸ் அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க, ஓபனா சொல்லிருக்காங்க அந்த புக்ல. ஜெஃப்ரி எப்ஸ்டைன் இந்த பொண்ணை பயன்படுத்தி. சோ அவங்க நோபடிஸ் கேர்ள்னு ஒரு புக், அவங்க வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி இதை நான் இறந்த அப்புறம் பப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு ரிலீஸ் ஆன புக், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன புக். சரியா? அந்த பொண்ணு. சோ அந்த மாதிரி நிறைய பெண்களை அவங்க உபயோகப்படுத்தி ஜெஃப்ரி எப்ஸ்டைன் வந்து இதுதான் அவரோட வேலை, தொழிலா, இதே தான் தொழிலாவே செஞ்சிருக்கு. சோ குழந்தைகளை வந்து இந்த மாதிரியான நபர்களுக்கு சப்ளை பண்றது என்ன பண்ணா அவங்களை ட்ரெயின் பண்றது. முதல்ல எப்ஸ்டைன் வச்சு பாரு, எப்ஸ்டைனே ஹோமோசெக்சுவல் தான் அவரு. ஆனா அவர் வந்து இந்த பெண்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு வளர்த்து இது ஒரு பிசினஸ் தான் நடத்துறவர், இந்த மாதிரி பிசினஸ். சோ இதுக்கு பின்னாடி மொசாத் ஆபரேஷன் தான் இது. எப்ஸ்டைன் வந்து மொசாத் ஆபரேஷன் தான் இது. சரியா? அதனாலதான் இந்த எப்ஸ்டைன் ஃபைல் ரிலீஸ் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எல்லாமே வரும், அங்க வெளில மொசாத்ல இருந்து எல்லாமே வரும். அதனாலதான் அதை பண்ண விடாம இப்படி அழுத்தம் கொடுத்து வச்சிருக்காங்க. சரி, இப்போ இந்த பார்ட்டா ரிலீஸ் ஆகுதுல, ஓவர்சைட் கமிட்டி இப்போ புதன்கிழமை ரிலீஸ் பண்ண அந்த இமெயில் அதுதான் இன்னைக்கு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க எதன் அடிப்படையில் இதை பார்ட்பாட்டா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ எப்படி இந்த இந்த மகா லாபி வந்து கொஞ்சமா இப்போ எதிர்த்து வருது. நம்ம எலெக்ஷன்லயும் பாக்குறோம், இப்போ ஜோரான் ஜெயிக்கிறாரு. ஸோ இவங்களோட இது வந்து வீக் ஆகிட்டே வருது பொசிஷன். ஸோ எலக்ட்ரல் பொசிஷன் இவங்களுக்கு வீக் ஆகிட்டே வருது. ஸோ அந்த லாபி வந்து இப்போ ப்ரெஷர் போடுது. ஸோ அதனால இவங்களால இப்போ பாத்தீங்கன்னா 4 ரிபப்ளிகன் இவங்க வந்து
இவங்களுக்கு அதை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இப்போ அந்த பக்கம் வராங்க. எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் எப்ஸ்டைன் ஃபைல்ல ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ட்ரம்புக்கு அகைன்ஸ்டா ட்ரம்புக்கு அகைன்ஸ்டா வராங்க. ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இதுவாகுது. அண்ட் இன்னொன்னு பார்க்கணும், நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா, இப்போ திடீர்னு எப்படி எப்ஸ்டைன் இவ்வளவு நாளா எப்ஸ்டைன் வந்து மேட்டர் பெருசா வரல, இப்போ எப்படி திடீர்னு வருதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு உக்ரைனுக்கு சம்மந்தம் இருக்கு. உக்ரைன்ல வந்து படுதோல்வி, நேட்டோ மொத்தமா சரண்டர் ஆகுது உக்ரைனோட ஆர்மி. நாட்டோ டைரக்டா இன்வால்வ் ஆகாட்டினாலும் கூட நாட்டோ சப்போர்ட்ல அங்க ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. இல்ல, அது நேட்டோவோட ப்ராக்சி வார் தான். சரியா? அதை வந்து என்னமோ உக்ரைன் தானா சண்டை போடுற மாதிரி சொல்லி ஏமாத்துறாங்க. இன்ஃபேக்ட் முதல் மின்ஸ்க் அக்ரிமெண்ட்லயே இவரு வந்து ஸ்டேட்மெண்டே கொடுத்திருக்காரு. இவரோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஜெலின்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட். இவங்க சண்டைக்காக நம்ம உயிரை வாங்குறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாரு சண்டைக்காக? நாட்டோ சண்டைக்காக. நாட்டோ நம்மள பலிகடா ஆக்குறாங்கன்னு சொல்லி ஜெலின்ஸ்கி சொல்லியிருக்காரு மின்ஸ்க் அக்ரிமெண்ட்ல. பட் அவர் மிரட்டி இந்த லைன் கொண்டு வந்திருக்காங்க. அதோட இன்னொன்னு பார்க்கலாம், அவர் ஜூ அங்க உள்ள இருக்க அந்த இது வந்து அவங்க எல்லாம் வந்து நியோ நாசி கேங். சோ இவருக்கு எதிரான கேங்ன்றதுனால இவர் எதிர்த்து பேசினா ஒரு நாள் கூட உயிரோட இருக்க முடியாது, அதிபரா நீடிக்க முடியாது, உயிரோட இருக்க முடியாது. அந்த முரண்பாடுல வேறுண்டே வச்சுதான் இவரை கொண்டு வராங்க. ஓகே, இப்ப ரஷ்யா வந்து முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டே அதுதான். அங்க நியோ நாசிஸோட ரைஸ் அதுதான் அங்க பெரிய பிரச்சனையா இருக்கு. அதுதான் இவரு ஸ்பெஷல் ஆபரேஷன் சொல்லியிருக்கு. ஜெலின்ஸ்கி பிரசிடென்ட் ஆன அப்பயே அந்த வாரமே ஜெர்மன் பிரஸ்ல இவரை கேலி பண்ணி பேசினாங்க. ஒரு புது காமெடியன் வந்துட்டாரு, இவரோட நிலைமை மோசமாக போகுது அப்படின்னு. ஏன்னா அவங்க தெரிஞ்சுதான் யூஸ் பண்றாங்க. சரியா? ஸோ இது ஃபுல்லாவே இப்படி பண்ணுது. மீடியாவும் பாத்தீங்கன்னா இன்னி வரலாம் ஜெயிச்சுட்டா மாதிரிலாம் காமிக்குது. படுதோல்வி அடைஞ்சு மொத்தமே சரண்டர் ஆயாச்சு. அந்த ஊர்ல ப்ரோஸ்க்கு மொத்தமே போயாச்சு. சரியா? கொஞ்சமா அந்த டான்பாஸ் ஏரியா ஃபுல்லாவே சரௌண்ட் பண்றாங்க. ஒண்ணுமே இருக்காது அங்க. அப்புறம் சரியா, உக்ரைன் ஒரு நாடே இருக்காது. சரியா? மிச்சத்தை போலண்டுகள் எல்லாம் இதை பிச்சு எடுத்துடுறோம். பாதி எடுத்துக்கோ, ஏன்னா ஆல்ரெடி டிஸ்பியூட்ல இருக்கு. அதெல்லாம் போலண்ட்ல இருந்து ஒரு போர்ஷன் எடுத்துலாம் உக்ரைன்ல கொடுத்துருக்காங்க இந்த காலத்துல. சரி, சோவியத் யூனியன் வந்து ரொம்ப மேக்னட்டிவா இருந்த போது எல்லாத்தையும் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சரியா? அந்த சோசியலிஸ்ட் இதுல இருந்த போது அவங்க கொடுத்துருக்காங்க. லெனின் சொன்னாருன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த நியோனாசி வளர்ச்சி எல்லாம் வந்ததுல பயங்கர முரண்பாடு முத்தி ரஷ்யன்ஸுக்கு வந்து ரைட்ஸே எல்லாம் போயிடுச்சு. சரி, இப்போ யுக்ரைன் வார்ல ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதன் காரணமாக கூட இந்த எப்ஸ்டைன் ஃபைல்ஸ் எல்லாம் வெளியில வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி அதை ரிலேட் பண்ண முடியும்? எதுக்காக? சரி, இது பாத்தீங்கன்னா டைவர்ஷன் டாக்டிக்ஸா? ஆமா, இது எப்படின்னா இந்த மாதிரி ஒண்ணு வரும்போது ஜெனரலாவே வந்து அது வந்து இப்போ அமெரிக்காவோட படு தோல்வின்ற மாதிரி அது காமிக்கும் இல்லையா? ஏன்னா அமெரிக்கா இப்ப என்ன நிலைமையில இருக்குன்னா, உற்பத்தியே பண்ண முடியல. அங்க வந்து என்ன நினைச்சாங்கன்னா, இது மூலமா ஒரு ஆப்கானிஸ்தான் மாதிரி ஒரு போரை உருவாக்கி எப்படி சோவியத் யூனியன் விழுந்துச்சு இல்லையா, அதே மாதிரி ரஷ்யா விழுத்தலான்றதான் இவங்க பிளான். பட் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களால ப்ரொடக்ஷன் பண்ண முடியாம இவங்க விழுந்துட்டாங்க. மொத்த யூரோப்பே வந்து பொருளாதார நாசமா போச்சு. எல்லாமே ரிசெஷன்ல இருக்கு. அவ்வளோ அட்வான்ஸா இருந்த ஜெர்மனி பெரிய ரிசெஷன்ல இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட நபர் இப்போது இந்தியாவினுடைய அமைச்சராக இருக்கிறார், பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கிறார். இப்படிப்பட்ட நபருடைய கிரெடிபிலிட்டி அப்படின்றது இன்னைக்கு கொஸ்டின் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய பொறுப்பு இல்லையா? ஆமா, டெஃபினட்டா. ஏன்னா இந்த மாதிரி லாபியிஸ்டை வச்சுதான் அவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக அதை அமெரிக்க நாட்டு இன்ட்ரெஸ்டுக்காக மாத்துறது தான் இவங்களோட வேலை. சரியா? அவங்களோட லாபி, இது மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் லாபி, அந்த லாபி எல்லாம் வேலை செய்ய வைக்கிறது தான் இவங்களோட வேலை. ஸோ இதெல்லாம் வந்து இந்த லாபி மூலமா தான் இந்த மாதிரி கேர்ள்ஸ் சப்ளை பண்ணி இது மூலமா தான் பண்றாங்க அவங்க. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஹர்தீப் பூரி என்ன வேலை செஞ்சார், என்ன செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்றத இப்ப போய் நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டிய தேவை. ஆமா, தேவை இருக்கு. நடத்தணும். ஏன்னா என்வாயர்மெண்ட் மூவ்மெண்ட் அதெல்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் எப்படி காம்ப்ரமைஸ் ஆச்சு? ஏன்னா நீங்களே பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து என்வாயர்மெண்ட் மூவ்மெண்ட்டே தூக்கிட்டாங்க. ஸோ இது ஆயில் இண்டஸ்ட்ரி எல்லாம் இது லாபி எல்லாம் இதுவாச்சு. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா கேஸ் வந்து இவங்க போடாம இருக்கிறதுக்கும் அதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது நடந்துடும். இன்னொன்னு என்னன்னா, இதுல வந்து ஒண்ணு வந்து இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் ஆகுது, ஒரு நேஷனல் செக்யூரிட்டி காம்ப்ரமைஸ் ஆகுது, அதெல்லாம் இருக்கு. இஸ்ரேல் லாபி மூலமா நேஷனல் இன்ட்ரெஸ்ட், அமெரிக்கன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் காம்ப்ரமைஸ் ஆகுது, இந்தியன் நேஷனல். ஸோ இதெல்லாம் இருக்கு. இதை தவிர இன்னொன்னு ஒரு சீரியஸ் லீகல் இஷ்யூ இருக்கு. மைனர் கேர்ள்ஸ் வச்சு பண்றதுனால இவங்க எல்லாருமே வந்து இட்ஸ் எ ஜெயிலபிள் அஃபென்ஸ். ரொம்ப சீரியஸ் அஃபென்ஸ் இது எல்லாமே அமெரிக்கால. அதை வந்து சீரியஸா கொண்டு போக மாட்டேன்றாங்க. இதை இன்னும் இந்த செக்யூரிட்டி இதை தான் பார்த்துட்டு இருக்காங்க தவிர, ஒரு மைனர் கேர்ளை வச்சு இந்த பண்ண ஆபரேஷன் அதுல இவங்க எல்லாமே ரேக்கெட்டா இன்வால்வ்ன்றது ஒரு சீரியஸ் அஃபென்ஸ். இது ஜெயிலபிள் அஃபென்ஸ். சரியா? இது வந்து மோர் சீரியஸா கொண்டு போகணும். இது வந்து பாவம் அந்த நோபடிஸ் கேர்ள்
புக்கு வந்துச்சு, அது புக்கு வந்ததே தெரில, அது அப்புறம் காணாம போயிடுச்சு. ஸோ அந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்கிச்சு அந்த பொண்ணும். ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் எடுத்துட்டு போய் அடுத்து இது பண்ண வேண்டியிருக்கு. இந்த விர்ஜீனியா கஃப்ரி இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு வந்து பாவம் சின்ன வயசுலேருந்து தன்னை எப்படிலாம் வந்து இந்த ரோலுக்கெல்லாம் ரெடி பண்ணி, ஆமா, பிரின்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, பிரிட்டிஷ் பிரின்ஸ் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, இதெல்லாம் வந்துருக்கு அதுல. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க இப்போ அந்த பிரிட்டிஷ் பிரின்ஸ் எல்லாம் அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆமா, அந்த மாதிரி தான் லீகலான மேட்டர் இது. ஸோ அதெல்லாம் இந்த பேப்பர்ஸ் எல்லாம் வெளில வந்தாதான் அதெல்லாம் பண்ண முடியும், அடுத்து லீகலா ஆக்ஷன் எடுக்கும். சரி, இறுதியா இப்போ ஜெஃப்ரி எப்ஸ்டைனை வந்து மொசாட் பயன்படுத்திச்சு அப்படின்னு சொல்றீங்க. எதன் அடிப்படையில பயன்படுத்தி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு? ஸோ இது எப்படி பார்க்கணும்னா, மொசாதை வந்து நம்ம தனியாக பார்க்க முடியாது. மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோ மொசாது ஒன்று தான். நான் ஏற்கனவே சொல்லலை, மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோட ஒரு என்ன சொல்றது, ஒரு இது ஸ்பெஷல் ஆப்ரேஷன் லேப் தான் மொசாது. சரியா, அமெரிக்கன் மிலிட்ரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் லேப் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மொசாத் யூனிட்டை எப்பயுமே வந்து சிஏஏக்குள்ள வந்து, நான் ஏற்கனவே சொன்னல, இந்த ஒயிட் லாபிக்கும் இவங்களுக்கு பிரச்சனை வரும் இல்லையா, அமெரிக்கன் பிஸ்னஸ் கிளாஸுக்கும் வரும் இல்லையா, அந்த அந்த பிரச்சனையை வந்து எதுக்கிறதுக்காக தான் மிலிட்ரி வந்து மொசாதை யூஸ் பண்ணுது. சரியா, ஸோ மொசாதுன்ற ஆப்ரேஷன் வந்து இப்போ மிடில் ஈஸ்டில் எல்லா ஆப்ரேஷன்லையும் நடக்குது இல்லையா, எக்ஸ்ட்ரா ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா இந்த பவர்ஸ்லாம் தரது. ஸோ இந்த ஒயிட் லாபி இருக்கு இல்லையா, இப்போ மகா லாபிலையும் வருது இல்லையா, அந்த ஒயிட் லாபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இந்த எப்ஸ்டைன் மாதிரி மேட்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ட்ரம்ப்பையும் அப்படி மிரட்டின மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். ட்ரம்ப் வந்து மகா லாபி மூலமாக எப்ஸ்டைனுக்கு எதிராக வேலை செய்கிறாரு. எப்ஸ்டைனை வந்து அந்த இதுலேருந்து ரிசைன் பண்ண சொல்லிட்டாரு. சரியா, ப்ரெஷர்லாம் போடுறாரு. ஸோ அந்த டிஸ்கஷன்லாம் நம்ம பார்க்கலாம். ட்ரம்ப்புக்கும் அவருக்கும் இருக்கிற அந்த முரண்லாம் தான் அந்த டிஸ்கஷனில் இருக்கும் எப்ஸ்டைனில். ஸோ அது வருது. பட் ட்ரம்ப்பால் தைரியமாக இப்போ இறங்கி வேலை செய்ய முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு டீப் ஸ்டேட்டோட இது வந்து அழுத்தங்களும் ப்ரெஷர்களும் இருக்கு. அதுதான் ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டாகவே இருக்கு, அதனால பயப்படுறாரு. ஸோ அது வந்து போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த லாபிக்கு இந்த லாபிக்கான முரண்பாடு முத்திக்கிட்டே வருது. இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.